ஆனந்தி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விஜய் காவேரியை விட்டு கொடுக்காம இருக்கிறத பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி அவங்க எப்போவுமே இருக்கணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி அவங்க அம்மாவை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப கவலையிலே இருப்பாங்க. உடனே விஜய் வந்து கேட்பாரு, என்ன காவேரி, அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும், நான் இவ்வளோ தூரம் சமாதானம் சொல்லிட்டேன்ல, ஏன் நீ திரும்ப திரும்ப அதவே யோசிச்சுக்கிட்டு இருக்க? தயவு செய்து இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஹாப்பியாக ரிலாக்ஸாக இருக்க பாரு. அப்போ தான் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் ஹெல்த்தியாக வளரும். இப்படியே கவலை மேலே கவலையாக நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பாக பாப்பாவுக்கும் அது நல்லதே கிடையாது. நீ ஹாப்பியாக இருந்தால் தானே பாப்பா வயிற்றுக்குள்ளே க்ரோத் வந்து நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ப்ளீஸ் தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சுக்க காவேரி. ஒரு 3-4 மாதத்துக்கு இந்த கவலையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து நீ எவ்வளோ வருஷம் எவ்வளோ மாதம் வேணுனாலும் கவலைப்படு, நான் உன்னை தடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ இப்போ கூட நீங்கள் செல்ஃபிஷாக தானே யோசிக்கிறீங்க, உங்கள் குழந்தை வந்து கவலைப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ கவலைப்படக்கூடாது, நான் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கவலைப்பட்டால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதா, ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி காவேரி டென்ஷனாக, ஐயோ ஐயோ காவேரி, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், காமெடிக்காக தான் சொன்னேன், இதவே நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடாத, தயவு செய்து கொஞ்சம் உள்ளே வாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போவார். உடனே காவேரி சொல்லுவாங்க, இருங்க நான் அக்காவுக்கு கால் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது, அக்கா அம்மா பாட்டியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன், நீங்கள் உள்ள பெட்ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி அங்கே நின்றுட்டுருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு கால் பண்ணுவாங்க, அக்கா என்னக்கா பண்ணுற, எப்படி இருக்கேன், அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே, அங்கே எல்லாம் ஓகே தானே அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லடி அம்மா விட்டத்தையே பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்குடி, அப்பப்போ வேற அழுதுகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியலடி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் தான் இந்த நிலைமையும், அட்லீஸ்ட் நீங்கள் எல்லாருமே இருந்திருந்தீங்கனாலாவது கொஞ்சம் அம்மா நார்மலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, அப்படி இல்லைக்கா, நம்ம எல்லாரும் அங்கேயே ஒரே டைமில் இப்போ இருந்துக்கிட்டே இருந்தால் திரும்ப திரும்ப நம்ம எல்லாரும் அதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம், அதுக்கான கேப்பே கிடைக்காது, இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறக்கு வந்துட்டோம்னா அம்மாவும் நார்மல் ஆயிரும்னு நினச்சேன், அதனால தான் விஜய் இப்படி சொன்னார், அதனால தான் நம்ம வீட்டுக்கும் இங்கே வந்தேன் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லுவாங்க. சரிடி ஓகே பரவாயில்ல விடு, அம்மா ரெடி ஆயிரும் தான் நினைக்கிறேன், பார்ப்போம் அப்படின்ன மாதிரி கங்கா சொல்லுவாங்க. அந்த டைமில் என்னடி அங்கெல்லாம் ஓகே தானே, நீ நல்லா தானே இருக்கே அப்படின்ன மாதிரி கங்கா காவேரி கிட்ட கேட்க, இல்லைக்கா இங்கேயும் ஒரே பிரச்சனை தான், இங்கே விஜய் தாத்தா பாட்டிக்கு சித்தி சித்தப்பாக்கு எல்லாத்துக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சு, இங்கே எல்லாரும் ரொம்ப கேவலமாக பேசினாங்கக்கா அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னடி காவேரி சொல்கிற, அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது, கொடைக்கானலில் நடந்த பிரச்சனை அங்கே இவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்ல, அதேங்க்கா நீ கேட்குற, உனக்கு இங்கே ஒருத்தர் இருக்காரு அன்பு, அவரை பற்றி தெரியாதா, விஜயோட சித்தப்பா, அவர் எல்லா நியூஸையும் கலெக்ட் பண்ணியிருப்பார், பசுமதி தான் அங்கே இவருக்கு நியூஸ் கொடுக்குறக்கு, இல்லை ஏதாவது ஒன்று நடந்தால் எல்லா இன்ஃபர்மேஷனும் இவருக்கு வராமல் இருக்குமா, அங்கே தான் இவர் வந்து பொண்ணு எடுத்திருக்காரே கொடைக்கானலில், எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டாங்க, வந்து வராததுமா வட்டமேச மாநாடு போட்டு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் தாக்கா என்னை சமாதானப்படுத்தினார், அங்கே இருக்கவங்களையும் வாய் திறக்க விடாமல் விஜய் தான் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு சமாதானப்படுத்தாரு, இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது அப்படின்ன மாதிரி விஜய் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லுவாங்க. ஐயோ என்ன காவேரி இப்படிலாம் சொல்கிற, அவங்க என்னடி சொன்னாங்க அப்படின்ன மாதிரி கேட்க, ரொம்ப கேவலமாக பேசினாங்கக்கா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் தான் நீ பொண்ணு எடுத்திருக்கியா, எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இதெல்லாம் 4 பேத்துக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயோட பாட்டி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இங்கே வந்ததுலேருந்தே என் பேரனுக்கு பெரும் பிரச்சனை மட்டும்தான் வந்துட்டுருக்கு, அவன் சந்தோஷமாக இருக்கிறதே கிடையாது, கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் அவன் வாழ்க்கை இருக்குது, ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக பிரச்சனை வருது, உனக்கு மட்டும் எங்கேருந்து தான் இப்படி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க, எனக்கு அதெல்லாம் கூட இப்போ பிரச்சனை இல்லைக்கா, எனக்கு இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை யார் என்ன யோசிப்பாங்கன்ற பிரச்சனையெல்லாம் கிடையாது, இல்லை இவங்க திட்டினதே நினச்சி கூட நான் வருத்தப்படல, இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே கவலை அம்மா மட்டும்தான்க்கா, நமக்கே எப்படி இருக்குன்னா அம்மாவுக்கு எவ்வளோ சங்கட்டமாக இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அம்மா எவ்வளோ சங்கட்டப்படும், இப்போ நம்ம கூட இருக்கவங்களே இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, வெளில 4 பேர் எப்படியெல்லாம் கேவலமாக பேசுவாங்க, அது எல்லாமே அம்மாவுக்கு தானேக்கா அசிங்கம், எனக்கு இதெல்லாம் இருந்து வெளியிலே வர முடியலக்கா சுத்தமாக, அப்பா தான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பாரமாக இருக்குக்கா அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, சரி காவேரி நீ தயவுசெய்து அதவே திரும்ப திரும்ப யோசிக்காத, நீ அங்கே போயிட்டே நாளாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவேன்னு பார்த்தேன், ஏண்டி நீ திரும்பவும் இதவே பேசிகிட்ருக்க, சரி விடு, அவங்க பேசினதெல்லாம் நீ காதில் போட்டுக்காத, ஃப்ரீயாக விடு, அதான் விஜய் இருக்கார்ல அவரை கன்வின்ஸ் பண்ணிக்குவார் அவங்கள, இன்கேஸ் அவங்க ஏதாவது பேசினா கூட நீ எதுவும் பேசாதடி, வாயடிக்காத, அமைதியாக பொறுத்துப்போ, நம்மளுக்குன்னு காலம் வரும், அப்போ இதுக்காக பதில் சொல்லிக்கலாம், இப்போ நம்ம மேலே தான் தப்பு இருக்குல்ல, நம்மளுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை அப்பா வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு, அதில் வர பிரச்சனையெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் காவேரி, நீ கொஞ்சம் பொறுமையாகவே டீல் பண்ணிப்போ, நான் வைக்கிறேன்டி, அம்மாவை பார்க்குறேன், பார்த்துட்டு நான் இதை ஒன்று சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கங்கா ஃபோனை வச்சுருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கங்கா போய் சாரதா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா காவேரி வீட்டில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சாமாம்மா, தாத்தா பாட்டி அவங்க சித்தப்பா சித்தி எல்லாம் உட்காந்து கேள்வி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ன மாதிரி சாரதா கேட்க, அதான் அந்த அன்பு ஆள் இருக்கான்ல, அவன் தான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி அங்கே எல்லார்கிட்டையும் ஓதி விட்டுட்டான், இது என்ன குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசியிருக்காங்கம்மா. காவேரிக்கு அதை பற்றிலாம் கூட கவலை இல்லை, விஜய் அங்கே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம்மா, இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாது, காவேரி வந்து ஏற்கனவே அவங்க எல்லாருமே அதிர்ச்சியில் தான் இருக்காங்க, கத்தாரில் இப்படி ஒரு ஃபேமிலி இருந்தது இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அதனால் இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை பற்றி பேசவே கூடாது, எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி விஜய் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம்மா அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே தலையாக அடிச்சுட்டு சாரதா அழுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆள் தான், அவன்லாம் இருந்திருந்தானா நான் அவனை வெட்டி போட்டிருப்பேன், இப்போ போய் சேர்ந்துட்டான், இவன் போய் சேர்ந்ததுக்கப்புறம் கூட இவனோட பிரச்சனையும் குடும்பமும் வந்து நம்மளை தொடர்றது பார்த்தியா, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கண்டி, அவங்க கேட்டிருக்காங்க பார்த்தியா, நான் என்ன யோசிச்சனோ அதே மாதிரி தான் அவங்களும் யோசிச்சிருக்காங்க, இந்த மாதிரி கேவலமான குடும்பத்தில் பொண்ணு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு தான் 4 பேர் பேசுவாங்க, இது உனக்கு அசிங்கம், காவேரிக்கு அசிங்கம், யமுனாவுக்கு அசிங்கம், யமுனாவோட மாமியார் மாமனாருக்கு தெரிஞ்சதுன்னா அதை விட கேவலம், அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறியா, அங்கே இந்நேரத்துக்கு அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்களும் நம்மளை கேவலமாக தான் பேச போகிறாங்க, நாளைக்கு நர்மதாக்கே கல்யாணம் ஆச்சுன்னா கூட அவங்க குடும்பத்தில் நம்ம கேவலமாக தான் பேசுவாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பா தாண்டி, அவன்லாம் அப்பான்னு சொல்லிக்கிறக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இதுக்கு மேலே சுத்தமாக முடியல கங்கா அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ தயவுசெய்து நீ திரும்ப திரும்ப அதை பற்றியே யோசிக்காதம்மா, ஃப்ரீயாக விடு சரியாயிடும் அப்படின்ன மாதிரி கங்கா சமாதானப்படுத்துவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிடுமான்னு சொல்லிட்டு கங்காவே அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, அழுதுகிட்டே வந்துட்டு ஒவ்வொரு வாயாக சாப்பிடுவாங்க, அதை பார்த்துட்டு பாட்டிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாட்டி சொல்லுவாங்க, இதைவே திரும்ப திரும்ப யோசிக்காத சாரதா, நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற, நான் ஏதாவது சொன்னால் கூட என்கிட்ட நீ சண்டைக்கு தான் வர, நீங்கள் தான் வளர்த்துருக்கீங்க, உங்களோட வளர்ப்பு தான் சரியில்லைன்னு என்னால் மெல்லவும் முடியல, எதுவும் சொல்லவும் முடியலடி, என் வளர்ப்புலலாம் குறை இல்லடி, என்னை மன்னிச்சிரு சாரதா, இப்படி அவன் பண்ணதுக்கு அவன் உயிரோடு இல்லை, நான் வேணும்னா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ன மாதிரி சாரதா காலை பிடிக்கிறதுக்காக பாட்டி போவாங்க. உடனே என்னத்தை நீங்கள் வேறு இருக்கிற டென்ஷன் பார்த்தாதுன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன வந்துட்டு கோவப்படுத்துறீங்களா, எனக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணாலே எரிச்சலாக தான் வருது, கொஞ்சம் தயவு செய்து போய் உட்காருங்க, எனக்கு உங்கள் மேலெல்லாம் எதுவும் கோவம் கிடையாது, என் மேலே தான் கோவம், என் மேலே தான், எனக்கு தான் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கு, என்னோட தலையெழுத்து இப்படியெல்லாம் அமையணும்னு இருக்குது, காலம் போன கடைசியில் இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கணும், அவமானப்படுத்தணும், 4 பேர்த்து முன்னாடி அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிற்கணுன்றது என் தலையெழுத்து, அதை யாரால் மாற்ற முடியும், யாராலையும் மாற்ற முடியாது, இதெல்லாம் நான் அனுபவிச்சுக்கிறத, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, வயசான காலத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கும் என்னால் போராட முடியாது அப்படின்ன மாதிரி சாரதா சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யமுனாவும் நிவினும் அவங்க வீட்டுக்கு போக கரெக்டாக வந்துட்டு அவங்க மாமியார் வந்து அங்கே இருப்பாங்க. ஜெயாவை பார்த்ததுமே வந்துட்டு யமுனா அப்படியே டர் ஆயிடுவாங்க. யமுனா மெதுவாக உள்ளே போவாங்க. நிவின் கண்டிப்பாக இவங்களோட மொழியே சரியில்லை, இவங்களுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது, என்னை ஏதாவது கேள்வி கேட்க போகிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நிவின் அப்படின்ன மாதிரி யமுனா நிவின் கிட்ட சொல்ல, நீ எதுவும் பதட்டப்படாத, அம்மா ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ வந்து எக்ஸ்ட்ரா கோவப்பட்டு பெருசாக்கிறாத பிரச்சனையை, அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நீ எந்த ஆன்சரும் பண்ணாதான் நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போவாங்க. உடனே வந்துட்டு நிறுத்தி, டே நில்லுடா, எனக்கு என்ன விஷயமெல்லாம் தெரியாது, எதுவும் நடக்காத மாதிரி கமுக்கமாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அவன் பொண்டாட்டியை, ஆமாம் நீ எங்கே போயிட்டு வர அப்படின்ன மாதிரி கேட்க, ஏம்மா நான் இங்கே தான் இருந்தேன், என் மாமியார் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, நீ மாமியார் வீட்டில் இருந்தேன்னு தெரியும், என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்குது, ஆமாம் உன் மாமனாருக்கு 2 பொண்டாட்டியாமே, 2 குடும்பமாவே, ஏண்டி யமுனா என்ன நினச்சிட்ருக்க, இந்த மாதிரி கேடுகட்ட குடும்பத்தில் ஆல்ரெடி என் பையன் கல்யாணம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாமல் சுற்றிட்டுருக்கேன், அது பத்தாத குறைக்கு உன் குடும்பத்தில் இந்த மாதிரி கேவலமான விஷயமெல்லாம் நடந்தால் 4 பேர் என்ன தாண்டி காரி துப்புவாங்க, இதெல்லாம் அசிங்கமா இல்லை, எப்படி நீ எல்லாம் நெஞ்ச நிமித்திட்டு என் முன்னாடியே வர, உன் அப்பாவுக்கு 2 குடும்பம் இருந்தது உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா, அது எப்படி இவ்வளோ வருஷம் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், என்ன நாடகம் போடுறீங்களா, எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து நாடகம் போட்டுட்டு இப்போ ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி உள்ளே வரையா அப்படின்ன மாதிரி ஜெயா கேட்க, உடனே என்னம்மா பேசிகிட்டு இருக்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த விஷயம் தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சிரிச்சிட்டு சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்களா, இது எல்லாத்துக்குமே ஷாக்கிங்கான ஒரு விஷயந்தாம்மா, இது யாருக்குமே தெரியாது, நீ ஏமா கொஞ்சம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, ஏற்கனவே நாங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம், நீ திரும்பி அதை பற்றி பிரச்சனை பண்ணி தேவையில்லாமல் எங்களை டென்ஷன் பண்ணாதம்மா, அது அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னடா அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனை அவங்களோட போயிடுமா, நீ தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கியே இந்த ஜென்மத்தை, இதோட மாமியாருன்றது 4 பேத்துக்கு யாருக்குமே தெரியாதா, கொடைக்கானல் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லாரும் என்னை காரி துப்ப போகிறாங்க பார்த்துக்கோ, இந்த மாதிரி கேடுகிட்ட குடும்பத்தில் தான் வந்து உன் பையன் கல்யாணம் பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, மா நீ ரொம்ப ஓவராக பேசுகிறம்மா, என்ன அப்படி இவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டாங்க, இது ஒரு பிரச்சனை தானே இது வரைக்கும் நடந்திருக்கு, அது போக இது
யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு விஷயம் வந்து நீ ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டாம். ஊர் உலகத்தில் நடக்காத ஒன்றும் விஷயம் கிடையாது. நீ அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கிய பசுபதி, அந்த ஆளை விட கேவலமான குடும்பமெல்லாம் இவங்க ஒன்றும் கிடையாது. அந்த அளவே கூப்பிட்டு நீ ஒன்றும் மண்ணா குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது இவங்களை பற்றியெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். அது போக அவங்க பிரச்சனையை பற்றி நம்ம ஏன் பேசி இப்போ டென்ஷன் ஆகணும்? அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்குவாங்க. நீ முதல்ல உள்ளே போமா யமுனா, நீ உள்ளே போ, நீ பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு நிவின் 2 பேத்தையுமே கன்வின்ஸ் பண்ணி உள்ளே போயிடுவார். உடனே ஜெயா, இவன் எப்படி தான் வந்துட்டு இந்த குடும்பத்தோட ஜாயிண்ட் ஆனானோ, இவங்க மேலே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு தெரியும், இவ்வளோ அசிங்கத்துக்கு அப்புறம் கூட இவங்களுக்கு கரெக்டாக ஜால்ரா அடிக்கிறான்னா இந்த ஒல்லிக்குச்சி என்னென்னலாம் பண்ணி என் பையனை மயக்க வச்சிருக்காளோ தெரியல, ஆளும் மூஞ்சியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெயா உள்ளே போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா வந்து சாரதா கிட்ட போய், அம்மா எவ்வளோ நேரமா இப்படியே நீ யோசிச்சுக்கிட்டு இருப்ப, தயவு செய்து போய் தூங்குமா, மணி எவ்வளோ ஆச்சுன்னு பாரு, ஏன் இப்படி திரும்ப திரும்ப நீ அதவே யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ன மாதிரி கங்கா சொல்ல, சத்தியமாக என்னால் முடியல கங்கா, என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னால் நான் உயிரோடு இருக்கிறதே எனக்கு வேஸ்ட்டுன்னு தோணுது. அந்த ஆள் பண்ண துரோகத்தை வந்து திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கும்போது என் கொலையெல்லாம் வந்துட்டு நடுங்குதுடி. அந்த பொம்பளை சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப ஆழமாக அழுத்தி உள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. உன் பொண்டாட்டி 4 பேர் அந்த ஆள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஆனால் முறையாக அந்த ஆளுக்கு வந்து 2 பொண்டாட்டி இருக்குங்கிறத கேள்விப்பட்டு அந்த பொம்பளை வாயால் நானும் தாக்கா அவரோட பொண்டாட்டின்னு சொன்னதை கேட்டதுக்கப்புறம் இந்த வெறும் உயிரே இல்லடி என் மனசில், வெறும் நடப்பணமாக தான் இருக்கேன். எப்பயோ வந்துட்டு அந்த செகண்டே என் உயிர் என்னை விட்டு போயிருச்சுக்கங்க. இதுக்கு மேலே இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்த அவமானத்தெல்லாம் தாங்கிட்டு என்னால் சத்தியமாக இருக்க முடியாது. நான் அவரை எந்த அளவுக்கு நம்பியிருந்தேன், அவர் உயிரோடு இல்லாமல் இருக்கும்போது கூட அவரையே நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் அவரை நினைக்காத நேரம் கிடையாது, நினைக்காத நாள் கிடையாது. தூங்கும்போது நினைப்பேன், எந்திரிக்கும் போது நினைப்பேன். இந்த மாதிரி அவருக்காகவே உயிரை விட்டுட்டு இருந்த என்னை வந்து இப்படி ஒரு துரோகம் பண்ணி அவர் என்னை சாவடிச்சிட்டார்ல, இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு மடான்னு ரூம்குள்ளே ஓடி போய் தூக்கு போடுறதுக்காக போவாங்க. கரெக்டாக வந்துட்டு கங்காவும் பாட்டியும் கதவை மடார்னு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. தட்டின சவுண்டு கேட்டு பக்கத்தில் இருக்க மாமாவும் 2 பேரும் ஓடி வருவாங்க. என்னாச்சு அப்படின்ன மாதிரி சொல்ல, இல்லை அம்மா ரூம்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கிட்டாங்க, தூக்கு போட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இங்கே ஒரே பிரச்சனை, தயவுசெய்து எல்லாரையும் கூப்பிடுங்க, அம்மா ப்ளீஸ்மா தயவுசெய்து எதுவும் பண்ணிடாதம்மா, வெளியில் வாமான்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் கத்துவாங்க. பாட்டி ஒரு பக்கம், சாரதா எதுவும் பண்ணிடாத சாரதா, உன்னை நம்பி 4 பிள்ளைங்க இருக்குடி, தயவுசெய்து என் பையன் பண்ண தப்புக்காக நீ இந்த மாதிரி ஒரு நினச்சி நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்காதடி, தயவு செய்து வெளியில் வந்துரு சாரதா அப்படின்ன மாதிரி பாட்டி ஒரு பக்கம் கத்திட்டுருக்கு. கரெக்டாக வந்து எல்லாரும் கதவை உடச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க. சாரதாவை காப்பாற்றினதுமே கங்கா பயங்கரமாக தலையாக அடிச்சுட்டு அழுவாங்க. ஏம்மா இப்படி பண்ண, நீ போயிட்டேன்னா நாங்களாம் நிம்மதியாக இருந்துருவோமா, எங்களுக்கு நீ யாருமா இருக்கா, நீ மட்டும்தானே இருக்க, அப்பாவும் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு, கடைசியில் நீயும் போய் சேர்ந்துட்டேன்னா எங்களுக்கு யார் இருக்கா, நல்லா அனாததாம்மா, எனக்கு யாருமே கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்ல, பாட்டியும் நான் உனக்காக தாண்டி நானும் உயிரோடு இருக்கேன், என் பிள்ளை கூட போகாமல் உன் கூட தாண்டி நீயே கதின்னு தானடி உன் கூட இருக்கேன், என்ன சாரதா நீ இப்படி ஒரு முடிவெடுக்க போயிட்டு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாங்க 2 பேருமே. உடனே கங்கா மாமிக்கிட்டேயும் சரி நாங்கள் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறோம், எங்களுக்குள்ள எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் மாமி, தயவுசெய்து இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு வெளியில் போங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே மாமாவும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சூசைட் பண்ணிக்கிறது ஒரு தீர்வே கிடையாதுங்கம்மா, தயவுசெய்து இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணாதீங்க, இப்போதைக்கு உங்களுக்கு தனிமை தேவைப்படுது, நாங்கள் எல்லோரும் போகிறோம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஆளுங்களெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா வந்து யமுனாக்கும் காவேரிக்கும் ஃபோன் அடிப்பாங்க. இந்த மாதிரி அம்மா தூக்குப்பட போயிடுச்சுடி, பக்கத்தில் இருக்க ஆளுங்கள்லாம் ஓடி வந்து தான் கதவை தட்டி கதவை உடச்சி உள்ளே போய் காப்பாற்றிருக்காங்க, தயவு செய்து எல்லாரும் வாங்கடி, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அம்மாவை நினச்சி அப்படின்னு சொல்ல, காவேரியும் யமுனாவும் பதட்டமாயிருவாங்க. காவேரி கத்திட்டு அழுன்னு அழுகுவாங்க. விஜய் சீக்கிரமாக வாங்க விஜய், அம்மா தூக்கு போட போயிட்டாங்களாம்மா, கதவை உடச்சி தான் அம்மாவை காப்பாற்றிருக்காங்க, இப்போ நம்ம உடனே அங்கே போகணும் வீட்டுக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு காவேரியும் விஜயும் ஒரு பக்கம் ஓடுவாங்க. அதே மாதிரி யமுனாவும் நிவின் கிட்ட சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் ஒரு பக்கம் போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா பயங்கரமாக அழுவாங்க. என்னை எல்லோரும் மன்னிச்சிருங்கடி, உங்களுக்காக நான் இப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கறது தப்பு தான், நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டிய வயசில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய டைமில் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் என்னால் கொடுக்க முடியல, என்னால் உங்களுக்கெல்லாம் பாரம் மட்டும்தான் இருக்குது, கவலை மட்டும்தான் இருக்குது, எல்லோரும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு சாரதா பயங்கரமாக அழுவாங்க. ஏண்டி இப்போ காவேரியும் யமுனாவையும் வர சொன்னேன், அவங்க அங்கே நிம்மதியாக இருக்கட்டுமே, என் பிரச்சனையை திரும்பியும் வந்துட்டு பேசணுமா அப்படின்ன மாதிரி சொல்ல, நீ கொஞ்சம் சும்மா இருமா, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்ன மாதிரி கங்கா சொல்லுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேருமே வேகமாக அவங்க வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. காவேரி போகும்போது அழுதுகிட்டே போவாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா
முத்துமலர் வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கோம், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில தம்பி, பேசாமல் நம்ம தேனிக்கே திரும்பி போயிடலாம், இவங்க கிட்டேருந்து பங்கு வாங்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி முத்துமலர் அவங்க பையன்கிட்ட சொல்ல, என்னம்மா நீ நினச்சிட்டு இருக்க, கத்தார்லேருந்து அவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கோம், இந்த ஆளோட சொத்து ஏதாவது கிடைக்கும் தானே வந்திருக்கோம், இப்போ எதுவுமே இல்லாமல் அங்கே போய் பிச்சை எடுக்கிறது நம்மளுக்குன்னு அந்த ஆள் எது தான் சேர்த்து வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்ன மாதிரி கேட்க, ஏன்டா உன் அப்பாவே மரியாதை இல்லாமல் பேசுகிற, உன் அப்பா நம்மளுக்காக தானே எல்லாமே பண்ணியிருக்காரு, அவ்வளோ பெரிய குடும்பத்தையே விட்டுட்டு நம்ம கூட தானே இருந்தார், தயவுசெய்து உங்கள் அப்பாவெல்லாம் எதுவும் திட்டாதனால தாங்கிக்க முடியாது அப்படின்ன மாதிரி முத்துமலர் சொல்ல, இப்போ என்னதாம்மா பண்ணலாங்கிற அப்படின்ன மாதிரி அந்த பையன் கேட்க, முத்துமலர் சொல்லுவாங்க, இங்கே பசுபதி அண்ணா இருக்கார்ல, அவர்கிட்ட போய் உதவி கேட்போமா, இந்த மாதிரி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட உதவி கேட்போம், அவர்கிட்ட சொன்னால் மட்டும்தான் சரி வரும், ஏன்னா வந்து இங்கே எல்லாத்துக்கும் அவர் தான் பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன், அவர்கிட்ட போய் உண்மையை சொன்னோம்னா அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவுவார், நம்ம பக்கம் நின்று கண்டிப்பாக அந்த பங்கில் வாங்கி தருவார் நம்மகிட்ட, அவர்கிட்ட சொல்கிறது தான் சரியான வழின்னு சொல்ல, சரி வாமா உடனே அவரை பார்க்குறக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே பசுபதியை பார்க்குறக்காக போவாங்க.